உடற்பயிற்சியில இப்போ வைகையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. வைகையில இருந்து மிஸ்டர் டேவிட், அவரோட இணைந்து கணேஷ் பாபு. டேவிட், ஆஹா பொசுக்கு நாபடி விட்டாங்க. ஆமா, இங்க வரும் செஞ்சு வச்ச செல்ல மாதிரி அடாடாடாடாடா செவ 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 செவேன்னு இருக்கப்பா. இந்த கெட்டப்ல வந்திருக்கீங்க, அங்க யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க. ஐத்த மக உட்கார்ந்திருக்கா. ஒழுங்கா பண்ணுங்க. கழுத்துல 2 தொங்க போட்டுட்டு வந்திருக்கீங்க. தரமாட்டேன். ஒண்ணு பெருசா ஒண்ணு சிறுசா இருக்கு. சாப்பிட ஒண்ணு தொட்டுக்க ஒண்ணு. இப்ப இன்னைக்கு பண்ண போற கான்செப்ட் என்னன்னா, அண்ணே இந்த துயரமும் குழப்பமும் ஒன்று சேர்ந்து வச்சுக்க, அவ்வளோதான். குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்றி கும்மி அடித்து கோயில் கட்டி கோரை ஏற்றி அது விசாடு நடந்து போயிட்டே இருக்கும். இந்த துயரங்கிறது என்ன தெரியுமா, தோளில் மாட்டிக்கிட்டு தூர் ஆடி தூர் வரைக்கும் இருக்கும். ஆமாம், இது பூராமே என் வாழ்க்கையில் நடந்து போச்சு. என்னன்னா, இந்த பார்த்தீங்களா எங்கள் ஐத்த மக அப்படியே குறு 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 குருன்னு பார்க்குறாரு. அத்தா அத்தா இல்லை, எனக்கு அந்த தோல்ல மாட்டி இருக்கிறதா ரகசியம் தெரியும். அதை சொல்லிடுங்க. மறைச்சிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என் ஐத்த மக மாதிரி நம்ம ஏரியாவில் ஒரு பிள்ளை. நான் என்ன சொல்லிவிட்டேன், ஏத்தா நீயும் என் பொண்டாட்டி நானும் உன் புருஷன் 2 பேரும் படத்துக்கு போகலாமான்னு கேட்டுட்டேன். அவன் அறப்பாடி நிறைய ஆளை கூப்பிட்டு வந்து அடி அடின்னு அடித்து பிரித்து மேய்ஞ்சு விட்டாயா. அப்புறம் தான் சொன்னி அடி அளவு சிரிக்கி, நீயும் என் பொண்டாட்டி நானும் உன் புருஷனும் படத்துக்கு போகலாம் தானே கேட்டேன். இதுக்கு என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு அப்புறம் தான் விளக்கம் தெரிஞ்சு. இருந்தாலும் அவமானம் போச்சு. நான் நேரம் தற்கொலை முயற்சி போய்க்கிருக்கேன். ஆனால் போனாலும் 4 பேர்த்துக்கு ஐடியா கிடைச்சி சாகணும். இல்லைன்னா ஒரு மனுஷன் சாகப்படாது. தனியாக போய் சாகலாமா? உங்களை மாதிரி 4 மனுஷங்கிட்ட ஐடியா கேட்டால் தான் சாக முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ சாகிறதுக்கு ஐடியா கேட்டு போய்க்கிருக்கேன். எவனாலும் வழியில் சிக்குவானான்னு பார்ப்போம். எவனோ ஒரு இழிச்சா போய் நிற்கிறான். இவன்ட்டு ஐடியா கேட்டு பார்ப்போமா? கேட்டு ரொம்ப உருன்னு பார்த்துக்கிருக்கானே. அண்ணே வேற ஒன்றும் இல்லை, இந்த வாக்கில் போகிற ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகும்னு கேட்க வந்தேன். அதுக்கு தான் நானும் காத்திருக்கேன். 10 மணிக்கு தான் வருமா? அதுக்கு என்னப்பா 10 மணிக்கா? வேற ஒன்றும் இல்லை, விலைக்கு வாக்கலாம். என்ன அப்படி பார்க்குறீங்க? அப்புறம் என்ன உச்சாத்தனமா கேள்வி? ஏங்க என்னை பார்த்தா விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கா? விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கா? உள்ள உளுந்து சாகலாம் இருக்குங்க, சாகலாம் இருக்கு. நல்லா தானே இருக்கு, கைங்கெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. நல்லா தான் கொடுத்துருக்கா, நல்லா தான் கொடுத்துருக்கா. அப்புறம் ஏன் தவிர உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாங்கிறேன். சரி, சாக போறேங்கிறியே. ஆமா, அது என்ன துண்டுல நம்ம அண்ணன் கேட்ட மாதிரி தொங்க விட்டு சாக போறாங்க? இதுதா சாக போடுறது. ஒட்டுமில்ல, சாப்பாடு போட்டணும், சாப்பாடு போட்டணும்யா. சாக போறவனுக்கு எதுக்கு சாப்பாடு? அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? நம்ம ட்ரெயின் என்னைக்கா நேரத்துக்கு வந்திருக்கு? ஆனால் பசிக்குமா இல்லையா? 10 மணிமா சாப்பிட்றியா? சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா. ஆஹா, ஓவரா டென்ஷனை கிளப்பி விட்டோமே. இவன்ட்ட தானே ஐடியா கேட்கலாம் நினச்சிக்கிறது. இவன் தானே நிற்கிறான். எப்படி முயற்சி பண்ணி பார்ப்போம். அண்ணே அண்ணே, என்ன ஒட்டும்ல வேற ஒட்டும்ல, உள்ள இந்த ட்ரெயினுக்குள்ள உளுந்தா செத்துவாங்க, உயிரோட இருப்பாங்களா? பீஸ் பீஸா போயிருவா, பீஸ் பீஸா போயிருவா, பீஸ் பீஸா போயிருவானா? ஏனே அண்ணே, அப்ப என்ன பொருள ஏன் கோபுற? ஏனே கோபுற? சரி, பீஸ் பீஸா ஆவோன்னு வச்சுக்க. அதை எரிப்பாங்களா புதப்பாங்களா? ஏற்கனவே சுடுகாட்டுல பாதி எரிஞ்சு வெளியே வந்த மாதிரி வந்திருக்க. இன்னொரு தவிர ஒன்று எரிப்பாங்களா? அப்படியே கோணி சாக்கில் அள்ளி சொரண்டி புதைச்சிருவாங்க. புதைச்சிருவாங்களா? வாடே ஏனே, புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதானே? நல்ல பச்சை பசேல் முளைக்கும். வர மாட்டாங்க.
ஏனே எங்க போற? ஏனே இந்த புல்லு மலத்தை மாடு தின்னுமா தின்னாதானே? வயிறு முட்டை நல்லா சாப்பிடும். ஆகா, நல்லா சாப்பிடுவாப்புல, நல்லா சாப்பிடுவாப்புல. அண்ணே, ஏனே இந்த புல்லு தின்ன மாடு பால் கொடுக்குமா கொடுக்காதா? குடமா கொடுக்கும். குடமா கொடுக்குமா? ஏனே அந்த மனுஷன் குடிப்பானா? என்ன ஆத்தாடி கருப்புச்சாமி இறங்குற மாதிரில பாக்குறாரு. நீ செத்து புல்லு முளைச்சு மாடு தின்னு பால் கொடுத்து அத குடிச்சு சாகாம இருப்பானடா. செத்து போயிடலாம். செத்துருவானா? ஆஹா, செத்துருவானா ஐயா, செத்துருவானா ஐயா? அவனுக்கு எரிப்பாயில புதப்பாய்களா ஐயா? புதப்பாய்க்கலாம். புதச்சட்டல் புல்லு முளைக்குமா முளைக்காதா? முளைக்குமா? முளைச்சது மாடு திரும்ப தின்னாதா? தின்னா மாடு பால் கொடுப்பா கொடுக்காதா? செத்துருவானா? நீ சாகுறியா இல்லையா? என்ன சாகுறீங்க? இருந்த ஒருத்தரையும் பத்தி விட்டப்ப அண்ணே, என்னண்ணே இது ஐயனார் சில மாதிரி அமைதியா உட்காந்துருக்க? ஏனே அது அவனை எரிப்பாங்கல புதப்பாங்களானே? சரி விடுங்க அக்கா. அக்கா மகளே, அவனை எரிப்பாங்கல புதப்பாங்களா? வந்தா மிதிப்பேன். பல மிதி வாங்கி குறுக்கு ஒடிஞ்சு போய் கூணு வளர்ந்து போய் நிக்கிறேன். அண்ணே நீங்களா சொல்லுங்க, அவனை எரிப்பாங்களா புதப்பாங்களா? அந்த தொங்கர மேட்ரை சொல்லு. ரொம்ப நேரமா மறைச்சி வச்சுக்கிட்டு தெரியாது. சரி தொங்குறது அப்புறம் சொல்றேன். அவனை எரிப்பாங்களா புதப்பாங்களா? அவனை எரிப்பாங்களா புதப்பாங்களா? வேடந்தாங்களுக்கு போய் இந்த பறவைகள்லாம் சாப்பிட்றதுக்கு பாடி ஒன்றும் இல்லை, அதுக்கு விட்டுருவாங்க. கொத்துவாங்களா? ஆமா. ஆஹா, இங்க ஊரை களை எடுக்கிற கேசாவில் இருக்கு. நம்ம இங்கே எவன்ட்ட போய் ஐயா கேட்டு எவன்ட்ட போய் என்னத்தை சாகுறது? வேணாமடா, இப்படியே ஓடிடுவான். ஐயோ ஐயோ, என்ன ஆரம்பிங்க, அமைதியா இருக்க. ஹலோ, எல்லாமே சிரிப்புத்த. டேவிட், நீங்க முனி படத்துல நடிச்சிங்க இல்லையா? நான் கூட இருந்தேன் அந்த படத்துல. இப்போ நீங்க ஆர்டிஸ்ட் பர்சனல் ஆர்டிஸ்டா இல்ல இதே மாதிரி கெட்டப் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இதான் மேடம், அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் ஆனேன். இல்லை, எனக்கு என்னென்னா ஒருத்தருங்களை இமிட்டேட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்யூச்சர் போயிடும், அதுக்காக சொல்கிறேன். இன்னும் உங்கள் ஸ்டைல் என்னன்றது தனிப்பட்ட முறையில் அடுத்த ட்ரிப் வரும்போது நீங்கள் காட்டணும். ஏன்னா நீங்கள் அவர் ஸ்டைலில் இப்போ வடிவேல் ஸ்டைலில் பண்ணும் பொழுது உங்களுடைய திறமை என்னன்றது மறையுது. இப்போ மிமிக்ரி அப்படின்னா மிமிக்ரி ஓகே, பட் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் காட்டணும் இல்லையா? நல்லா இருந்துச்சு, ஆனால் உங்கள் முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு. யாரது எல்லாம் ஒத்தமா சேர்ந்துருச்சு போல. அண்ணே நீங்களா? அப்படி போடுங்க. இல்ல, சாகும்போது இப்படிதான் அழுவாங்க அண்ணா. புதைக்கிறாங்களோ இல்லையோ இப்படி அழுவாங்க அண்ணா. நிச்சயம் அதே ஐடியா கேட்டு சொல்லவே பட்டிட்டு இருக்கல. அப்படியே பாடி லாங்குவேஜ் அப்படியே வடிவேல் சார் மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமையா பண்ணீங்க. அதே மாதிரி இன்னும் நல்ல வேற ஆர்டிஸ்ட் மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அவர் மாதிரியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் மேலும் மேலும் இன்னும் நல்லா முயற்சி பண்ணலாம். நீங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. தாத்த மியூசிக் சும்மா போனா அசிங்கமா இல்ல. ஆரம்பிக்க. ஸ்டார்ட் மியூசிக்.